பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த அருமையான ஒரு வசனத்தை பாருங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கும்போது நம்முடைய கால் இடராதபடி அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார். நம்மை அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுபோல நம்முடைய வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் சபையாக்குவார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொரு நேரங்கள் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? அருமையானவர்களே, ஆபிரகாம் ஆண்டவரோடு நம்பிக்கை வைத்தான். அந்த நம்பிக்கை எவ்வளவு அவன் விசுவாசத்திலே உண்மையா இருந்தான், எவ்வளவு ஆழமா இயேசுவை எவ்வளவு ஆழமாக ஆண்டவரை நேசித்தான். ஆனபடினாலே மலைக்கு மேல ஏறிட்டாங்க, விறகுக்கு மேல பிள்ளையை கடத்திட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொடுப்பார். இல்லாவிட்டால் அத்தனை வருடங்கள் வாக்குத்தத்தத்தின் ஒரு சந்ததியை என் தேவன் திரும்ப அவர் தந்ததை அவர் பூரணமாய் தருவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருந்தபடியினாலே அந்த இடத்திலே அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே தயாரானது. அருமையானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தின தேவன் உன்னையும் என்னையும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருக்கும்போது உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய காரியங்களுக்காக நீ மனுஷனை நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் மேல் நம்பிக்கை வைங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் அமைதலாகவும் அமையட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.